சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருக்கார்த்திகை பற்றி. இந்த வருஷம் 2025ல வருகின்ற டிசம்பர் 4ஆம் தேதி இது கொண்டாடப்படுது. இந்த நாள்ல வீடு முழுக்க எப்பவுமே பிரகாசமா இருக்கணும் அப்படின்றதுக்காக, எத்தனை விளக்குகள் ஏத்தணும், எந்த நேரத்துல ஏத்தணும், இத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கார்த்திகை மாதம் வந்தாலே சுவாமி ஐயப்பன் மற்றும் முருகன், திருவண்ணாமலை சிவபெருமான் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்களுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து அவங்களோட நேர்த்தி கடன மக்கள் நிறைவேற்றுவாங்க. கடவுள் வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்றதுக்கு ஏத்தா மாதிரி அனைத்து தெருக்கள்லயுமே ஆன்மீக பாடல்கள் காதுகள்ல ரிங்காரமா ஒலிக்கும். புதிய வீடு பால் காய்ச்சினாலும், திருமணம் இந்த மாதிரி வீட்ல எந்த சுப நிகழ்ச்சிகள நடத்தணும் அப்படின்னாலும், கார்த்திகை மாதத்துல செஞ்சா அந்த அளவுக்கு விசேஷம்னு சொல்லுவாங்க. இதோடு மட்டும் இல்லாம கார்த்திகை மாதத்துல பௌர்ணமி தினத்துல வரக்கூடிய திருக்கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய பெரிய கார்த்திகை நாளும் ரொம்பவே விசேஷமானது. இந்த நாள்ல வீடுகள்ல எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி எப்பவுமே நேர்மறை எண்ணங்களோட இருக்க, வீட்ல எத்தனை விளக்குகள் ஏத்தணும், எப்படியெல்லாம் ஏத்தணும் இத பத்தி தொடர்ந்து பார்க்கலாம். பெரிய கார்த்திகை, திருக்கார்த்திகை, கார்த்திகை தீபம்னு பல பெயர்களோட அறியப்பெற்ற இந்த திருநாள்ல விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி எல்லா விளக்குகளையும் முதல்ல சுத்தம் செஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா விளக்குகள் எல்லாத்துக்கும் மஞ்சள், குங்குமம் வைக்கணும். திருக்கார்த்திகை தினத்துல மட்டும் விளக்கேற்றக்கூடாது. முந்தைய தினத்துல பரணி தீபமும், கார்த்திகை நாள்ல ஒரு தீபம், அடுத்த நாள் தீபம் ஏற்றுறதுன்னு தொடர்ந்து 3 தினங்களுக்கு தீபம் ஏற்றணும். கார்த்திகை முழுவதும் ஏற்றினா ரொம்பவே சிறந்தது. வீட்டு முற்றத்துல 4 விளக்குகளும், சமையல் அறையில 1, நடையில 2, வீட்டோட பின்புறம் 4, திண்ணையில 4, மாடக்குழியில 2, சாமி படத்துக்கு 2, வாசல்ல கோலம் போட்ட இடத்துல 5 உட்பட 27 அகல் விளக்குகளை ஏத்தணும். உங்களால 27 விளக்குகள போட முடியல அப்படின்னாலும், குறைந்தபட்சம் 9 விளக்குகள் கட்டாயமா ஏத்தணும். 27 விளக்குகள தவிர, வீட்ட அலங்காரம் செய்றதுக்காக பல விளக்குகள உங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஏத்திக்கலாம். திருக்கார்த்திகை நாள்ல விளக்குகள வாழை இலையோட கீழ வச்சு ஏத்தணும். பசு சாணம் கிடைக்கும் அப்படின்னா, அதையும் கீழ வச்சு ஏத்தலாம். விளக்குகள எப்பவும் கிழக்கு திசை நோக்கி தான் ஏத்தணும். இதனால வீட்ல சுப காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். வீட்ல சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்றதும் ஐதீகம். நம்மளோட முன்னோர்கள் கார்த்திகை மாதம் முழுவதும் விளக்குகளை ஏற்றி வழிபடுவாங்க. இந்த முறைய நம்மளால முழுமையா பின்பற்ற முடியல அப்படின்னாலும், திருக்கார்த்திகை நாள்ல மட்டுமாவது விளக்குகளை ஏற்ற முயற்சி செய்யலாம். நீங்க இந்த நாள்ல ஒரு முறை விளக்கேற்றினதுக்கு அப்புறமா மறுபடியும் எண்ணெய் ஊத்தக்கூடாது. அடிக்கடி தூண்டி விடக்கூடாது. தானா தீபம் குளிர்ற வரைக்கும் அப்படியே விட்டுடணும். விளக்கேற்றதுக்கு உகந்த நேரம் என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். பொதுவா திருவண்ணாமலை மலை உச்சியில தீபம் ஏற்றப்பட்டதுக்கு அப்புறமா தான் எல்லா வீடுகள்லயும் விளக்குகள் ஏத்துவாங்க. நினைத்தாலே மோட்சம் பெறக்கூடிய திருவண்ணாமலையில விளக்கேற்றப்போ சிவபெருமான் எல்லா வீடுகளையும் வந்து அருள் புரிய வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த நடைமுறையை பின்பற்றுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் சிவபெருமானை பற்றி நிறைய தகவல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிபிகேஷன் உங்ககிட்ட வரும். மற்றும் நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.